இப்போ அடியார்கள் யாருக்கெல்லாம் அடியார் மனைவியாகவோ அடியார் கணவனாக வாய்க்கப்பட்டிருந்தால் மிகுந்த புண்ணியம் செய்திருக்கிறது. இப்போ சும்மாலாம் கிடைக்காது. போன பிறகு இதே மாதிரி திருவம்பாவை ஒரு திருமணத்திலே செஞ்சிருக்கலாம். வேற எங்கேயோ திருவாசகம் தேவாரம் பாடாமல் இங்கே வரவே முடியாது. இந்த முன்னை தொடர்பு இல்லாமல் ஒரு ஆன்மா இறைவனை வழிபடுவதற்கே கடினம். எனவே உன்னை வணங்கியதால் அந்த சிவபுண்ணியத்தால் எனக்கு அடியார், உன்னுடைய அடியாரே எனக்கு கணவனாக கிடைத்திருக்கின்றார். எனவே அதனுடைய பயன், சிவபெருமானை வழிபட்டதனுடைய பயன் அடியார் வழிபாடு. அடியார் வழிபாட்டில் தான் வந்து நிற்கும். அதனால தான் பெரிய புராணத்துக்கு அப்புறம் 13ஆம் திருமுறையை எதையுமே சேர்க்கணும்னா சேர்த்துருக்கலாம். இப்போ பெருமானுடைய கணக்கு அந்த அடியார் வழிபாட்டில் வந்து நிற்க வேண்டும். அடியார் கணவனாகவே வாய்த்தாலும் சண்டை தான் நடக்குது, புரிந்து கொள்ளாத நிலைமை. இப்படி அதையும் புரிந்து கொள்ளல. எதற்கு வாழ்க்கை, என்னதுக்கு வாழ்க்கை, அது ஒரு வினாடி அது நின்று ஆலோசித்தால் போதும். அருள் வாழ்க்கை இறைவன் கொடுத்த கொடையாக நாம் பாவித்து விட்டால் ஆனந்தம் மட்டுமே நிற்கும். எனவே இந்த அடியார் வழிபாடு நாயன்மார்கள் எப்படியெல்லாம் சென்று ஒருவரை ஒருவர் வழிபட்டார்கள். திருஞான சம்பந்த சுவாமிகள் திருநாவுக்கரசு நாயனார் வர்றாருன்ன போதே எல்லையில் வந்து சீர்காழியில் காத்திருக்கிறார். அது அந்த அன்பு பெருகிவிட்டால் அப்படிதான் காத்திருப்பு வரும். அப்படி அந்த அன்பு பெருகுகின்ற நிலை நாயன்மார்கள் ஒருவரை ஒருவர் வழிபட்ட நிலை. திருப்புகலூர்ல திருஞான சம்பந்த சுவாமிகள் அந்த இருந்து வழிபாடு திருநாவுக்கரசு நாயனார் இருந்து வழிபாடு செய்வதற்கு வருகிறார். எங்க திருவாரூர்ல இருந்து திருஞான சம்பந்த சுவாமிகள் இங்க தங்கி இருக்கிறார் திருப்புகலூர்ல. திருநாவுக்கரசு நாயனார் ஆரூர்ல இருந்து வர்றாருன்னு கேள்விப்பட்ட உடனேயே சரி வரட்டும், நம்ம தான் தங்கி இருக்கிற இடத்துல வந்த பிறகு கும்பிட்டுக்கலான்னு இல்லை, ஊர் எல்லையை தாண்டி போறார். திருஞான சம்பந்த திருக்கூட்டத்தோடு ஊர் எல்லை. இப்போ நீங்க நம்ம ஒரு ஐயா வராங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா இங்கேயே நின்று வந்த வாட்டி சிவாயனம்னு சொல்லுவோம் இல்லையா? அவர் என்ன பண்ணார், ஊர் எல்லையை கடந்து திருஞான சம்பந்த சுவாமிகள் அங்கே போறார். அப்புறம் சுவாமி அங்கிருந்து திருஞான சம்பந்த சுவாமிகள் இருக்கிறாரே அப்படின்னு திருப்புகலூர் போகணும் ஆர்வத்தோடு வருகிறார். ஊர் எல்லையை கடந்துதான் 2 பேரும் சந்திக்கிறார். அங்கிருந்து வரும்போது எதிர்கொண்டு வரவேற்க போனவர் நாமளா இருந்தா சாப்பிட்டீங்களா தூங்குனீங்களா அப்படித்தானே கேட்பாங்க. அவர் ஆர்வம் வழிபாடு எப்படி இருந்தது அப்படின்னு கேட்கிறார். இவருக்கு ஆவல் திருவாரூர்ல எப்படிதான் கூப்பிட்டுருப்பாரு, என்ன விழா நடந்தது. நாம இன்னைக்கு வந்தோம்னா வகுப்பு முடிஞ்சோம்னே நேர்த்திய பாட்டு நம்ம என்ன சிந்திச்சோம், இன்னைய பாட்டு என்ன சிந்திச்சோம் அப்படின்னு நம்ம சிந்தித்தா சிந்தனை சரியா இருக்கும். ஆனா வெளியிருந்து ஜோதி மன்றத்தை தாண்டணும்னா என்ன பேசணும்னு தான் கிடைக்கும். ஆனா ஊர் கடந்து எல்லையில போய் நிற்கிறார். வந்த அப்பர் சுவாமிகளை பார்த்து ஆரூர் பெருமான் எப்படி இருக்கிறார், என்ன மாதிரி இருக்குது விழா, அது ஒரு அருமையான ஒரு பதிகம் பார்த்தார். பாடணுன்னே இவருக்கு தாங்கல. சரி கோச்சிக்காதீங்க ஐயா, நீங்க போய் புகழூர்ல அது தங்கியிருக்க, நான் வர்ற வரைக்கும் தங்கியிருக்கேன். நான் இப்ப போய் ஆரூர் போய் கும்பிட்டு வரேன். இப்போ ஆரூர் பக்கத்துல இல்லை, அது நடந்து போன ஒரு நாடே. அவங்களுடைய அன்பு நிலை பார்த்து இறைவர்கள் எவ்வளவு ஆசையும் அன்பும், அந்த அவங்களுடைய பண்பாடு உண்மையிலே வாழ்க்கைக்கு நாம் அதை கடைபிடித்து விட்டால் நம்ம இந்த பிறவியிலேயே முக்தி கிடைக்கும். அவங்க பேர சொன்னாலே போதும். நம்முடைய தொண்டர்கள்ல நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கொடுத்த திருத்தொண்ட தொகையை நாள்தோறும் படிப்பாங்க. ஏன் ஒரு நாள் விடாது நாள்தோறும் அந்த 63 நாயன்மார்களை சிந்திக்க வேண்டும் என்று படிப்பார்கள். பிள்ளையில் கொடியேறிய பிறந்த 10 நாளும் படிக்கக்கூடாது, திருவம்பாவை மட்டும் பாடம், திருவம்பாவை விழா என்றே பெயர் படிக்கக்கூடாதுன்னு சொல்கிற காலத்தில் நம்ம சிவஞான சுவாமிகளுக்கு ஒரு ஏக்கம், நாயன்மார்களை எப்படி சிந்திக்காமல் இருக்கிறது, அதாவது முடியல. ஆனால் அவர் திருமணத்திலலாம் இதை கடைபிடிப்பாங்க, தேவாரம் பாட மாட்டாங்க. அப்போ அது காப்பிடுதல்ன்றே பெயர். தேவாரத்துக்கு திருக்காப்பு வச்சிருப்பாங்க 10 நாள். திருவம்பாவை மட்டுமே பஞ்சபுராணமும் இல்லை. அப்போ அவர் திருத்தொண்டர் ஸ்ரீ நாமக்கோவை என்று ஒரு 63 நாயன்மார்கள் தனியா ஒன்று பாடி அதை பாட்டாங்க 10 நாள். இது ரொம்ப அருமையான ஒரு வரலாறு. நம்மளால எப்படி நாயன்மார்கிட்ட சொல்லாம எப்படி இருக்கிறது. ஐயோ அந்த 63 பேரும் அவங்களாம்
வந்தா நமக்கு நாமளா இருந்தா பண்ணுவோம், 10 நாள் கழிச்சு படிச்சுக்குவோம், இந்த திருவம்பாவை பாடிட்டுல அப்படின்னு ஒரு வறுமையா அவங்க நாயன்மார்களை நினைக்காம இருக்க முடியல. இப்படித்தான் நாயன்மார்கள் வாழ்ந்த அன்பு நிலை. சிவஞான சுவாமிகள் பற்றி ஒரு கதை அடுத்து சொல்ல போறாங்க, அவருடைய அது அடுத்த வரிக்கு வரும். எனவே உன்னடியார் தாழ் பணிவோம் என்றால் அந்த அதற்குரிய மதிப்பீடு உயர்ந்த நிலை. திருஞான சம்பந்த சுவாமி திருவாரூர் போயிட்டாரு, அங்க தலைவர்கள்லாம் வழங்கிக்கிட்டு திருவாரூர் போய் அங்க ஒரு மாசம் கழிச்சு வரார். அது வரைக்கும் அப்பர் சுவாமி காத்திருக்கிறார் திருப்புகலூர்ல. இப்படி அவருடைய அன்பு நிலையெல்லாம் நம்மால் நீங்க எப்போ மதிப்பீடு அதிகமாகுதோ, ஒரு நிமிடம் அல்ல, 1 மணி நேரம் காலதாமதமா அவர் வந்தா கூட பரவாயில்லைங்க, அதெல்லாம் அதெல்லாம் ஒரு சத்தம். ஒருத்தர் பிடிக்கலன்னு வச்சிங்களேன், 1 நிமிஷம் காத்திருக்கிறதே நமக்கு கோபமா வரும். இந்த வரலையா நேரத்தை வீணாக்குகிறார் அப்படிப்போ. ஆனா பிடித்த ஒருத்தர் வராரு அப்படின்னா 1 மணி நேரம் இல்லை, சாயங்காலமே அதெல்லாம் ஒட்டு இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க. இது உயர்ந்த பண்பாடு. உன்னடியார் தாழ்மணிவோம் ஆங்கவர்க்கே பாங்கான். திருஞான சம்பந்த சுவாமிகள் காலத்தி மலைக்கு போறார். திருக்காலத்தி கண்ணப்ப நாயனார் வழிபாடால் எப்படி பார்த்தார் இறைவனே, அவரே ஒரு குரு இல்லையா. திருஞான சம்பந்த சுவாமிகளுடைய நிலை உயர்ந்த நிலை, ஞானப்பால் சிவஞானம் பெற்றவர் இல்லையா. அப்படிப்பட்ட பெருமகனார் கண்ணப்ப நாயனார் அவர் படிக்கவே இல்லை. அவருடைய நிலை அந்த அன்பு நிலை, அன்பு பிழம்பாக இருந்தவர். அன்புக்கு ஒரு வடிவம் என்றால் கண்ணப்ப நாயனார். 63 நாயன்மார்கள் எல்லாரும் ஒன்று போல தொண்டு செய்தவர்கள் தான். ஆனால் மாணிக்கவாசக சுவாமிகளே வியந்து கண்ணப்ப நாயனார் பார்க்கிறார். கண்ணப்பன் ஒப்பதோ அன்பின்மை கண்டவன் இருக்கிறது. இந்த அன்பினுடைய வடிவம் கண்ணப்ப நாயனார். இவருடைய அன்பு மட்டும் நமக்கு அந்த 1% கிடைச்சிருச்சுன்னா நமக்கு இன்னைக்கே இறை காட்சி கிடைச்சு. அவ்வளவு அன்பு உயர்ந்தது. அவனுடைய வடிவெல்லாம் நம் பக்கம் அன்புன்னு சிவகோசரியாருக்கு பெருமானே அறிவிப்பார். அப்படிப்பட்ட அன்பு கண்ணப்ப நாயனருடையது. அவர் காலத்தி மலைக்கு செல்லும் பொழுது அங்கு கண்ட வழிபாடு பெரிய புராணத்துல திருஞான சம்பந்த சுவாமியுடைய புராணம் பக்கம் 351 பெரிய புராணத்துல 351வது பக்கம், பாடல் 1022. 351ல 1022 அவர் காலத்தி மலையை கண்டு எப்படி வழிபாடு செய்கிறார். அப்ப திருஞான சம்பந்த சுவாமிகள் அவர் மேல இருக்கின்ற அன்பு எப்படி இருந்திருக்கும். நாமளா இருந்தா என்ன பண்ணுவோம், ஒரு கணக்குக்கு ஒருத்தர் கும்பிடுவோம். அடியாரம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்படியே ஒரு வார்த்தை அவர் தாழ்ந்து எழுதல் என்பது திருஞான சம்பந்த சுவாமி திருக்கோயில்கள் தோறும் அந்த அன்பு நிலையை கடைபிடிப்பார். இங்கு 1022வது பாட்டுங்க, தாழ்ந்தெழுந்து திருமலையை பொழுது கொண்டேன் பாடுங்களா. தாழ்ந்தெழுந்து திருமலையை தொழுது கொண்டேன், தாழ்ந்தெழுந்து திருமலையை தொழுது கொண்டேன், சிதாதலர் சோபனத்தால் ஏறி கடல் சிதாதலர் சோபனத்தால் ஏறி மன்னிமையோ குழாமெருங்கே மன்னிமையோ குழாமெருங்கே மணிநீர் வாயில் மருங்கிரஞ்சி மணிநீர் வாயில் மருங்கிரஞ்சி உகந்தே வளர்ப்போர்கோயில் உகந்தே வளர்ப்போர்கோயில் உகந்தே வளம் கொண்டு இறைவர் திருமுன்பேதி சூழ்ந்தே வளம் கொண்டு இறைவர் திருமுன்பேதி தொழுதே தலைமே கொண்ட செங்கை போற்றி தொழுது தலைமே கொண்ட செங்கை போற்றி எழுவார் கும்பிட்ட பயன் காண்பார் போல் வீழ்ந்து எழுவார் கும்பிட்ட பயன் காண்பார் போல் மெய்வேத பெருமானை மெய்வேத பெருமானை கண்டு வீழ்ந்தார். கும்பிட்ட பயன் காண்பார் போல் அவர் இறைவனை வழிபட்டதுடைய பயன் கிடைத்து விட்டது. இது கண்ணப்ப நாயனாருடைய
உடல் பொருள் ஆவி எல்லாம் அவனுக்கே உரிமையாம் என்றவாறு இந்த இல்வாழ்க்கை என்றே நம்முடைய திருவள்ளுவர் தேவநாயனார் ஒரு அருமையான பகுதியை ஒரு அமைத்துள்ளார். எனவே இல்வாழ்க்கை, வாழ்க்கை துணை நலம், மக்கட்பேறு, விருந்தோம்பல், இது வரிசையா வச்சுப்பார். இது இது மிக ஒரு இன்றியமையான வரிசை. எனவே அந்த விருந்தோம்பல்ல வந்து அது முடியும். நாயன்மாருடைய வரலாற்றைய சிந்திக்கிறோம்னா இந்த விருந்தோம்பலுடைய பெருமையை பெரிய புராணத்தில் சேக்கிழார் பெருமான் அற்புதமாக கொடுப்பார். எனவே இந்த விருந்தோம்பல் ஒன்று நம்முடைய எளிதாக கிடைத்திருக்கிறது. அன்னதானத்துக்கு மிஞ்சிய ஒரு தானம் இல்லை என்று சொல்வார். அது ஒன்றுதான் போதும்னு சொல்றது. மற்றது எது கொடுத்தாலும் இன்னும் கொஞ்சம் கொடுத்தா பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிற அந்த மனநிலை வரும். எனவே இந்த விருந்தோம்பலை செய்வதற்கு இல்லறம் தான் அடிப்படை. இந்த இல்லறம் இருந்துவிட்டால் நாங்கள் பயன் பெற்று விடுவோம். இந்த இல்லறம் எப்படி அமைய வேண்டும்? யாரோ ஒருத்தர் கணவனாக கிடைச்சிச்சு வச்சுங்க, காரைக்கால் அம்மையார் மாதிரி. ஆமாம், அவருடைய கணவன் எங்கே கணவன் சண்டை போடுவாரோ அப்படின்னு பயந்து விருந்தோம்பல் பண்ணுவாங்க. அடியாருக்கு வந்து விட்டால் சாப்பாடு போட இருந்த நிலை. அடியார் கணவனாக இருந்துட்டால் 2 பேரும் சேர்ந்து மகிழ்ச்சியாக செய்யலாம். இல்லைன்னா ரொம்ப இடையூறு, அந்த இல்லறத்திற்கே இடையூறாக. அந்த இல்லறத்தினுடைய பயனே விருந்தோம்பல் தான். இந்த நல்ல மக்கள் பேரும் வாய்க்க வேண்டும். அந்த மக்கள் பேரு அந்த மக்களும் நல்ல நெறியில் வளர்க்க வேண்டும். எவ்வளவோ அந்த கடமைகள். அதில் விருந்தோம்பல் தான் அடிப்படை. விருந்தோம்பல் செய்தால் ஒரு ஆன்மா எளிதாக. நேற்று கூட அந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் ஒரு செவத்துக்கு புறா யாரோ சக்கரை போட்டிருக்கிறாங்க. எறும்பு உணவு, எறும்புக்கு உணவிடுதல் அதுவும் அன்னம்பாலிக்கு தான். இப்படி இந்த அன்னம் என்பது மனநிறைவோடு பிற உயிர்களை அது நிறைவுபடுத்துதல். அதற்கு மேல் மிஞ்சிய ஒரு செயல். ஆனால் என்னன்னா, நான் செய்கிறேன்னு நினைச்சு செய்யக்கூடாது. தன்முனைப்பு இருக்கக்கூடாது, கடும் சொல் இருக்கக்கூடாது, பொய் இருக்கக்கூடாது. இப்படி அந்த உணவிடுதல் மிக, ஏன்னா சோத்துக்குள் நிற்கிறான் சோக்கம் பாருங்க. அவருக்கு தெரியாது அந்த சாப்பாட்டில் நிற்பார். அது சாப்பாடு போடும்போது ஏதாவது இடையூறு வந்துச்சுன்னா அது மிக கடினம். அதில் வர வினையை யாராலும் தடுக்கவே முடியாது. அதாவது அன்னம் வந்து மிக உயர்ந்த பொருள். அதை பிறர் கொடுக்கும் பொழுது மனம் புகழ்ந்து கொடுக்க வேண்டும். வெறுப்போடு போட்டுட்டிங்கன்னா அது பெரிய வினையாக. அன்பு கலந்து பரிமாறுது. உணவு பரிமாறுறதுக்கே ஒரு கலை. சமைக்கிறது எவ்வளோ இன்றியமையாது. சமைக்கிறத விட பரிமாறுறதுல தான் விஷயமே இருக்கு. நிறைய பேர் சமைச்சு வச்சுட்டு சாப்பிட்றதுக்கு போயிடுவாங்க, பயன் கிடைக்காம போயிடும். இப்போ கும்பிட்ட பயன் காண்பது போல சமைத்ததனுடைய பயன் பரிமாறுது. அவங்க பிறரை சாப்பிட வைக்கும். அது சந்தோஷமா சாப்பிட வைக்கும். மிக நம்முடைய பெண்களுக்கெல்லாம் அது குறைவே கிடையாது. இங்கே வேண்டாங்க இருந்தாங்க 2 சாப்பிட சாப்பிட வைக்கிறாங்க ஒழிய போதும் சொன்ன பிறகு வைக்கிறவங்க நம்முடைய பெண் கிடையாது. எனவே இவர் உலக நிலையிலே இது இந்த விருந்தோம்பல் மிக இன்றியமையாத ஒன்று. இந்த விருந்தோம்பல் நம்முடைய திருவள்ளுவர் தேவனார் மிக அற்புதமாக விருந்தோம்பல்னு ஒரு அதிகாரமே வச்சிருக்கு. உணவை எப்படி படைக்கணும், முகம் போனாலும் வர்ற விருந்து போச்சுன்னா அடுத்த விருந்து எப்போ வரும்னு கதவை திறந்து வச்சுக்கணும். எப்படி அந்த விருந்தோம்பலை சொல்றாருன்னா ரொம்ப அற்புதமா இருக்கும். அந்த பொருள்கள் எல்லாம் அன்பும் அறமும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும். அந்த பண்பும் பயன் அந்த இல்வாழ்க்கை அதனுடைய உயர்வை காட்டுவார். இப்படிப்பட்ட ஒரு நல்ல கணவர் வந்து விட்டார். அன்னவரே எம் கணவராவார், அவர் உகந்து சொன்ன பரிசே தொழுவாய் பரிசு. எனவே அன்னவரே, அதாவது உனக்கு அடியாராக இருந்து தொண்டு செய்யக்கூடிய அந்த மெய்யடியாரே எனக்கு கணவனாக வந்துவிட்டால், வாழ்க்கை துணைவராக வந்துவிட்டால், அவர் அந்த சிவநெறியிலே செல்வதற்கு நல்வழி காட்டி நடத்தி செல்வதற்கு அது சிறப்பாக அமைந்துவிடும். எனவே அவர்தான் எனக்கு கணவராக வர வேண்டும் என்று உறுதியாக சொல்றாங்க. அன்னவரே என் கணவர் ஆவார். இப்பவே இன்னும் நடக்கல, ஆனா நடந்த மாதிரி விண்ணப்பம். இது ஒரு அற்புதமான விண்ணப்பம். நம்ம எப்பவுமே இதை வந்து ஒரு அருமையான விண்ணப்பமாக வைத்துக் கொள்ளலாம். அவர் வந்தா அவரே கணவனாக எனக்கு ஆகிவிடலாம் அப்படிலாம் இல்லை. அவரே எனக்கு கணவர் ஆவார் அப்படின்ற பிறகு பெருமானுடைய பொறுப்பு என்னது? இந்த பிள்ளைங்களாம் சொல்லி தீர்ப்பா வழியே இல்லை சார், இன்னும் கொடுக்கவே இல்லை சார், நீங்க ரொம்ப கொடுத்ததுக்கெல்லாம் நன்றி சார்
கொடுக்கவே இல்லை, அதுக்குள்ள கொடுத்தது சரி சரி கொடுத்துரு அப்படின்ட்டு இறைவன் வந்து அவர்கிட்ட ரொம்ப உசாராக போய்கிறாங்க. இப்படி சிவஞான சுவாமிகளுக்கு சிவஞான முனிவர் என்ற ஒரு அருமையான நம்ம சிவஞான போதத்திற்கு மாபாடியம் செய்தவர், மிக பேருரை செய்தவர், நிறைய நூல்கள் எழுதுகிறார். காஞ்சி புராணம் ஒரு புராணம், எத்தனையோ புராணங்கள் இயற்றியவர், வடமொழியிலிருந்து நிறைய நூல்களை தமிழுக்கு மொழிபெயர்த்தவர். பல சிறப்புகள். சிவஞான சுவாமிகள் காலத்துக்கு அப்புறம் இருக்கிற புலவர்கள் அவர் வழிகாட்டுதல் பேர் நல்ல புலமை மிக்கவர்களாக இருந்தார். அவருக்கு இருந்த சீடர் கச்சியப்பு முனிவர்னு நமக்கு அருமையான கந்தபுராணம் செய்தார். அவர் 10,000 பாடல்கள் அதுக்கு செய்தார். அதுக்கு நிறைய சிறப்புகள் உண்டு. அதெல்லாம் ஒவ்வொரு சிந்திக்கும் பொழுது ஒவ்வொன்றா சிந்திக்கலாம். முருகப்பெருமானே திருத்தி கொடுப்பார். அண்ணனை எழுதின பாட்டில் போய் முருகப்பெருமான் வச்சு காஞ்சி குமரகோட்டத்தில் அவர் திருவடியில் வச்சு கோயில் சாத்துவாங்க. காலையில் பார்த்தீங்கன்னா திருத்தி இருக்கும். நினச்சி பாருங்க, முருகப்பெருமான் கூடவே இருந்து அதை செய்யக்கூடிய வேலை. இந்த சிவஞான சுவாமிகள் பாபநாசம் என்ற ஒரு தலம், விக்ரமசிங்கபுரம் என்ற ஒரு இடம், திருநெல்வேலி தாண்டி அங்கே இருக்கிற அருமையான தலம் அகத்திய பெருமான் பொதிகை மலையுடைய அடிவாரம். அங்கு ஆனந்த கூத்தர் மயிலம்மை என்ற அந்த தம்பதிகளுக்கு குழந்தையா பிறக்கிறார். அவருக்கு அந்த பாபநாசம் கோயிலில் அங்கே இருக்கிற பெருமான் வந்து பாபநாச பெருமான். அவருக்கு வந்து அங்கே அம்மை உலகம்மை. இந்த போன வருஷம் கூட அவங்க நமச்சிவாய ஒருவருடைய வரலாறு சிந்திச்சோம். அந்த கோயிலில் பின்பக்கமாக ஒரு கலா மரம், அந்த 3 கிளைகள், அதுக்கு கீழே சிவலிங்கத்தின் குட்டி, அதுவே முக்கலாலிங்கர் என்ற பேர். அந்த பேரை அந்த குழந்தைக்கு வச்சுருந்தாங்க, முக்கலாலிங்கர்னு அந்த குழந்தைக்கு வைத்து அந்த வளர்த்து 5 வயசாவது பாடசாலை சேர்த்தாங்க. பள்ளிக்கூடம் போயிட்டு வரும் பொழுது எதிரே திருவாவூரை ஆயனுக்கு முனிபுங்கவர்கள், அந்த தம்பிரான் சுவாமிகள்லாம் அப்படியே நல்ல காவி உடை உடுத்தி திருநீர் அடித்து முதிராக அணிந்து வந்து இவருக்கு அந்த காட்சி பார்த்து இவருக்கு ஒரு ஈர்ப்பு ஏற்படுது. எத்தனை பேர் வந்தாங்களோ, 3-4 பேர் வந்தாங்களோ, 4-5 பேர் வந்தாங்களோ, அவங்கள பார்த்து போய் வணங்கி நிற்கிறார். ஐயா வணக்கம் சாமி. அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம், ஒரு சின்ன குழந்தை வணங்குறாரு, எங்கள் வீட்டில் வந்து திருவண்ணூர் சேர்த்து போனோம் அப்படின்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? உடனே குழந்தை கூப்பிடுது, வேற எல்லாம் இருந்தால் மறுத்துடுவாங்க. சரி, இவ்வளோ சின்ன வயதில் இவ்வளோ ஞான குழந்தையா இருக்குது, அவங்க வீட்டுக்கு போகலான்னு போகிறாங்க. அங்கே போனால் அவங்க அப்பா எங்கேயும் வெளியே போயிருக்கார். அம்மா மயிலம்மை. அம்மா கிட்ட போய், அம்மா இவங்கெல்லாம் வந்திருக்காங்க, சாமிகள்லாம் வந்திருக்காங்க, சாப்பாடு கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம். புள்ள வந்து இந்த வயசில் வந்து இப்படி சொல்லுது. உடனே அந்த குழந்தைங்கள் இருக்கிற அன்பெல்லாம் சரிப்பா செய்துவோம். உடனே சமைச்சு அவங்களுக்கு அறுசுவை உணவெல்லாம் கொடுத்த பிறகு அவங்க புறப்பட்டு வாழ்த்திட்டு போயிடுறாங்க. பக்கத்தில் தான் அந்த திருவாவூர் மடம் கோயில் பக்கத்தில். இங்கே அங்கே போயிட்ட வாட்டி அவங்க அப்பா வரார். நடன நிகழ்ச்சி கேட்டு குழந்தைய கட்டி பிடிச்சி, இப்படி ஒரு ஞான குழந்தையா உச்சி மோந்து முத்தம் கொடுத்து பாராட்டும் போது, சரி வா நம்ம போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொன்னால், அங்கே அந்த போவதற்கு முன்பு அந்த அம்மாவுக்கு வந்து அந்த சுவாமிக்கு சாப்பாடு போட்டாங்க இல்லையா, இந்த தாய்க்கு ஒரு வெண்பா பாடினாங்க அந்த வயசில். ஏன் நம்ம தாயான்னு சொல்லுவோம், நம்ம அம்மா கிட்ட பரவாயில்லம்மா ஏதாவது ஒன்று பேசுவோம். அவர் ஒரு வெண்பா பாடுறார். ஆனால் அந்த இல்லறம் போன்பதலை விருந்தோம்பதலை சிறப்பித்து அந்த பாடுகின்ற ஒரு பாடல் அருந்ததி என் நம்மை. அவர் அந்த வயசில் பாடுறார், 5 வயசுல. அருந்ததி என் நம்மை அடியவர்களுக்கு என்றும் திருந்த அமுதளிக்கும் செல்வி. எப்படி பாடிட்டாங்க? திருந்த அமுதளிக்கும் செல்வி பொருந்தவே ஆனந்த கூத்தர். அவங்க அப்பா பொருந்தவே ஆனந்த கூத்தர் அகமகிழ தொண்டு செய்யும் மானம் தவாத மயில். மயில் அப்படி அப்பா பேரு. மயிலை விட்டு அப்படியே அப்பாவுக்கு எப்பவும் அந்த மனம் தளராது தொண்டு செய்யக்கூடிய இந்த அன்பு நிலை கூடிவிட்டால் உயர்ந்த இல்லம். அப்படி ஒரு வெண்பா பாடுறார். அவங்க அப்பா அந்த தம்பிரான் சாமிகளுக்கெல்லாம் போய் ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரலான்னு போறார். அங்கே போன உடனே அவங்கள பார்த்துட்டு அவங்க அப்பா கிட்ட இந்த குழந்தை சொல்லுது, பா எனக்கும் இவங்களை போல இருக்கணும்னு ஆசையாக இருக்குது, நான் அவங்க கூட போய் ஞான நூல்கள்லாம் நல்லா படிக்கணும்னு ஆசைப்படுறேன், போட்டுமா அப்படின்னு கேட்கு. எப்படி இருக்கும் அவருக்கு? அவர் வந்து அந்த குழந்தையினுடைய உறுதிப்பாடும் சரி, சைவ உலகத்திற்கு ஏதோ நல்லது நடக்க போகிறது
அவ்வளவு சரி உடனே அனுப்பி வச்சுட்டார். அவர் வந்து பெரிய இந்த சுசீந்திரத்தில் ஈசானிய மடம் என்று ஒரு திருவாளர் அங்கு இருந்த வேலப்பிரதேசத்திட்ட உபதேசம் பெற்று நிர்வாண நீதி வரை பெற்று எத்தனை நூல்களை 32 வயது வரை 32 நூல்களை இயற்றி பேர் அருளால் அவ்வளவு பெரிய அற்புதமான சுவாமிகள் தன்னுடைய தாயை அந்த விருந்தோம்புகின்ற பெருமையை குறிக்கின்றனர். அவர்கள் ஆனந்த புத்தரோடு இளரம் நடத்திய சிறப்பை காட்டுகிற ஒரு பாடல். அன்னவரே எம் கணவராவார், அவர் உகந்து சொன்ன பரிசையை தொழும்பாய் பணி செய்யும். சண்டை போட்டுக்கிட்டு சொன்னாலாம் இல்லை, அவன் உகந்து சொல்ல கட்டையில் நான் சொல்ற செய் அப்படி இல்லை, அம்மா கொஞ்சம் செய்து கொடுக்குறியா அப்படி உகந்து சொல்லணும். அப்பதானே முடியும். உகந்து சொல்லுதல் மாணிக்கவாசகர் சொல்லும் பொழுதே ஒரு அப்படியே சொன்ன மாதிரியே அப்படியே செய்வீங்கன்னா சொன்ன விதம் அந்த மாதிரி. ஆமா, வெகுட்டு சொன்னா அழியா. இது நல்ல குறிப்பு உண்மையிலேயே. இப்ப கணவன் உண்மையிலேயே நல்ல அடியானா தான் எப்படி இருப்பாரு? சொல்ற செய் அப்படியே சொல்லுவாங்க, சொல்லுத்தாங்க செய்யத்தாங்க சொல்லுவாங்க இல்லையா? அன்பு கலந்த நிலை. எனவே அப்படி அந்த கட்டளையிட்ட பரிசே ஏவிய வண்ணம் இந்த தொழும்பு என்பது கடமையை மேற்கொள்ளுகிற ஒரு முறை. அருமையாக இருந்து பணி செய்தது, சொன்ன மாதிரியே செய்தது. இந்த புத்தகத்தை அப்படி வைப்பா அப்படியே வச்சாச்சு. ஏன்னா இந்த பக்கம் நீங்க சொன்ன மாதிரி தான் நான் வச்சேன், அவ்வளவுதான் வேலை முடிச்சிருந்தது. அந்த தொழும்புக்கு நிறைய சிறப்புகள். அப்பர் சுவாமிகள் தில்லைக்கூத்தனை வழிபாடு செய்யும் பொழுது அடைக்கலமாக கொடுத்த நிலை அந்த தொழும்பு நிலை. பெருமாள் சொன்னா கட்டளையிட்டா அவர் சொன்ன மாதிரியே செய்துட்டா வேலை முடியும். நமக்கு எந்த வினையும் இல்லை, எதிர்வினையே வராத ஒரு நிலை சொன்னதை செய்யும் போது நடக்கும். அவங்க ஒன்று சொல்றது நாம ஒன்று செஞ்சுவிடா, எதிர்வினை நமக்கு வரும். எனவே இப்படி ஒரு அருமையான குறிப்பு. இப்படி தொழும்பாக இருக்கின்ற நிலையை மணிவாசகர் பெருமான் ஏழை தொழும்பனே இத்தனையோ காலமெல்லாம் பாழ்கிறது. நாமளும் சொல்லுவோம், எங்கெங்கயோ ஒன்னா அங்க செஞ்ச எங்க வேலை செஞ்ச ஒரு பிரயோஜனம் இல்லை பாருங்கய்யா. அம்பலவான பெருமானுக்கு தொழும்பு செய்தால் அது பயன் கிடைக்கும். எனவே திரு தோல் நோக்கத்துல 15வது பதியம் திருவாசகத்துல 15வது பதியம் 13வது பாடல் பாடல் ஏழை தொழும்பனே இந்த அழகை பற்றி சிவஞான சுவாமிகளே ஒரு அருமையான குறிப்பு. இந்த பெண்கள் இந்த சந்திரன் வந்து ஏன் தேயுது, ஏன் வளருது அப்படின்னு ஒரு காட்சி சிவஞான சுவாமிகள் ஒரு காஞ்சி புராணத்தில் ஒரு அருமையான காட்சி சொல்வார். இந்த காஞ்சிபுரத்தில் இருக்கிற பெண்கள் எல்லாம் இறைவனை அன்போடு வழிபாடு செய்துட்டு இருக்காங்களாம். சந்திரன் வந்து பார்க்குறாரு இந்த பெண்கள் எல்லாம் நிறைந்த மதி நல்ல பௌர்ணமி நாள் வந்து பார்த்த உடனேயே இந்த பெண்களுடைய முகத்துக்கு ஈடா அவர் இல்லையா, அந்த பெண்களுக்கு முகத்துக்கு ஈடா நம்மளுடைய அழகு இல்லாமல் போச்சே அப்படின்னு அவங்க என்ன பண்றாங்கன்னா முழு நிலவா இருந்த அவரு அப்படியே கொஞ்சம் சரி அரை
சைஸை குறைச்சிக்கிட்டாராம். குறைச்சி பார்த்துட்டு நெத்திக்கு உருவத்துக்கு நெத்தி மாதிரி இருக்குமான்னு பார்த்தா அதுக்கும் ஒப்பிட ஆகலையும். உடனே ஐயோ அது ஒப்பிட ஆகலை, சரி நான் திரும்பி முழுசாக ஆகி பார்க்கலாம் அப்படின்னு திரும்பியும் முழுசாக ஆகி திரும்பியும் கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க. அப்பவும் வரலையா. திருப்பி இப்படி ஒரு முறை 2 முறை இல்லையா, பல முறை இதேவாரி சந்திரன் செய்து பார்த்து தோற்று போயிட்டாங்க. அது இது ஒரு அருமையான காட்சி. அதில் மறைந்திடாரேன் பயில்மதி மறுப்பயில்மதி முகத்து எழில் பெறாது குறைந்து பார்க்கும் அங்கு அங்கு அறிவைமார் போனுதல் கருப்ப நிறைந்து பார்க்கும் மீண்டு அவர் முக நிகர்ப்ப மற்ற இவ்வாறு அரைந்த திங்கள் தோறும் அலமரும் அக்கறை பசு போல். இந்த பசுமாடு இக்கரைக்கு அக்கறை பசின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆற்றுல இந்த கரையில் மேய்ஞ்சிட்டே இருக்குமா, அந்த பக்கம் பச்சை பசேல் இருக்குதுன்னு உடனே அங்கே போய் மேயுமா, அங்கிருந்து பார்க்கும்போது இது பசேல் இருக்குமா, உடனே இங்கே வருமா. இந்த மாதிரி சந்திரன் தேய்ந்து தேய்ந்து வளர்றதுக்கு இதான் காரணம் அப்படின்னு காட்டுறார். அப்படி ஒரு அருமையான காட்சி. இதுவே சந்திரன் தேய்வதற்கும் வளருவதற்கும் வரலாறு அப்படின்னு சொன்ன மாதிரி இந்த பெண்ணடியார்கள் எல்லாம் அன்போடு ஒன்று கூடி இறைவனை வழிபட்டு இந்த விண்ணப்பம் செய்கின்ற நிலை. அன்னவரே என் கணவராவார், அவர் உகந்து சொன்ன பரிசையை தொழும்பாய் பணி செய்வோம், இன்ன வகையே எமக்கெங்கோ நல்குதியே என்ன குறை மேலோ மேலோ எம்பாவாய். இப்படி இந்த மாதிரி மட்டும் எனக்கு ஒரு பரிசு கொடுத்து விட்டால் எங்களுக்கு எந்த குறையும் இல்லை, அதை விட பெருசு ஒன்றுமே இல்லை, நாங்கள் விரும்புவதும் இதுதான் என்று இதனிடம் உயர்ந்த அந்த நிலை நமக்கு வேறு வேண்டாம் என்பது. இதற்கு மேல் உயர்ந்த சிவஞானத்திற்கு மேல் ஒன்று இல்லை. சிவபெருமானே நமக்கு கணவராக வாய்த்து விட்டால், அந்த சிவம் கிடைத்து விட்டால், அந்த சிவஞானம் வாய்த்து விட்டால் அதற்கு மேல் பெற வேண்டியது ஒன்றுமில்லை. இந்த அடிமை திறம் உயர்ந்த நிலை என்று காட்டி நமக்கு தடுத்தாட்கொண்ட புராணத்தில் நம்முடைய சேக்கிழார் பெருமான் காட்டுகின்ற ஒரு அருமையான பாடலை பாடி நாம் வகுப்பை நிறைவு செய்யலாம். பக்கம் 41, பெரிய புராணத்தில் 41வது பக்கம் 196வது பாடல். 41 191வது பாடல். அங்கு இறைவனுடைய அந்த கருணையை காட்டுகின்ற இந்த நாயன்மார்கள் அடியார்கள் எல்லாம் எப்படிப்பட்டவர்கள் என்றால், நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகளை சென்று அவர்களை வணங்குமாறு பணிவிக்கிறார். அப்போ சொல்லும் பொழுது நான் எப்படி அவர்களை கும்பிடுவது என்னும் பொழுது, இந்த கண்ணப்ப நாயனாரை எப்படி பெருமான் பெருமையாக பேசினாரோ அதுபோல பெருமையால் தம்மை ஒப்பார் வேணால் எம்மை பெற்றாருக்கு அவருடைய பெருமையை நம்முடைய பெருமானே தன்னுடைய திருவாரூர்